இந்த பிறந்த நாளில் அவர் சிறப்பாக ஒன்றை அறிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், சுயமரியாதை, பகுத்தறிவு இந்த கருத்துக்களோடு இந்திய ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பாதுகாப்பு நாளாகத்தான் வடபுலத்திலே இருக்கிற அகில இந்திய தலைவர்களெல்லாம் இங்கே வருவது என்பது பிறந்த நாளுக்காக மட்டுமல்ல, அதைவிட என்னை வாழ்த்துவதை விட ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அளவிலே என்பதற்கான ஒரு அறிவிப்பாக அது வளர வேண்டும் என்றும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அது ஒரு ஆடம்பர விழாவாகவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக கொள்கை பூர்வமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது அருமையான தத்துவம். திராவிட மாடல் கொள்கை ஆட்சியை தவிர அது வெறும் பதவிக்கான ஆட்சி அல்ல என்பதற்கு முதல்வருடைய பிறந்த நாள் செய்தி என்பது ஒரு வரலாற்று பூர்வமாக பதிவாக வேண்டிய ஒரு ஆவண செய்தியாகும். நன்றி, வணக்கம். ஈரோடு எலெக்ஷன் வந்து திராவிட மாடலுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்குது? திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த ரிசல்ட் எப்படி சார்? ஈரோடு ஒரே நாள் தானே இடைவெளி, அதனால் நல்ல தெளிவாக தெரியும். திராவிட மாடலை எதிர்ப்பவர்களை எல்லாம் எங்கே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களையே மறுசிந்தனை செய்ய வேண்டிய அளவிற்கு ஈரோடு வாக்காளர் பெருமக்கள் தெளிவாக சொல்வார்கள். எப்போதுமே ஈரோடு தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய ஒரு இடம். தத்துவ ரீதியாகவே ஈரோட்டில் அதுக்கு தெளிவான விடை கிடைக்கும். காணாமல் போக வேண்டியவர்கள் காணாமல் போவார்கள், கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்கள் கண்டுகொள்ளப்படுவார்கள். நன்றி, வணக்கம். பெரியார் மண்ணில் பெரியாருடைய வாரிசு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவ்வளவு பொருளாதாரம், இவ்வளவு அமைச்சர்கள் இருக்க வேண்டியிருக்கு. எந்த வகையான திராவிட மாடல்? அது பெரியாருடைய வாரிசு அல்ல, பெரியாருடைய கொள்கை நிலைத்திருக்கிறது என்று காட்டுவதற்கு ஒரு இடைத்தேர்தல் என்றால் அந்த இடைத்தேர்தலில் அதை நிர்ணயிப்பது எதிரிகள். ஆகவே தான் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. எளிதில் மக்களை ஏமாற்றுகிற வித்தைக்காரர்கள் வருவார்கள். ஆகவே இந்த வித்தைக்காரரிடமிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள். நன்றி, வணக்கம்.